Hello friends, welcome back to Play Tamil Up. So, நம்ம the Ministry of Ungentlemanly Warfare ன்னு சொல்லிட்டு 2024 இப்போ தான் ரீசெண்டாக நம்ம ப்ரைம் வீடியோவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்ல விஷயம் என்னன்னா மல்டி டப் லாங்குவேஜோடையும் ரிலீஸ் ஆயிருக்கு. எஸ், நம்ம தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி டப்டோட இப்போது அவைலபிளாக இருக்குது. அண்ட் படம் ஃபுல்லாகவே ஒரு ஸ்பை த்ரில்லரான மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டைட்டிலை பார்த்து என்னையா இந்த யூனிக்கான ஒரு டைட்டில், அது என்ன அன்ஜென்டில்மேன்லி வார்ஃபேர்னு. ஸோ அதுதான் வந்து ஓகே, டைட்டில் யூனிக்காக இருக்குது, படம் எப்படி இருக்குன்னு பார்த்தா படம் அதுக்கு மேலே ஒரு யூனிக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லி முடிப்பாங்க. அங்கே வந்து ஓ மை காட், அல்டிமேட்டாக எடுத்திருக்காங்க இந்த என்டையர் மூவியை. ஸோ படம் என்ன எடுத்திருக்காங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. 2014 ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, சீக்ரெட் வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம World War II டைமில் வந்து இந்த மாதிரி சில ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாசிஸ் தான் வந்து ரொம்ப ஓவராக வந்து எல்லா நேஷன்ஸையும் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் வந்து பிரிட்டிஷும் அவங்க ரொம்ப அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் யூகே பிரசிடெண்ட்டே வந்து ஒரு அன்சாங்ஷன்டான ஒரு மிஷினை வந்து பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி சில சீக்ரெட்டான மெம்பர்ஸை வச்சு அண்ட் நாசிஸோட சில போட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து தனியாக ஒன்று இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணோன்னு அண்ட் இவங்கெல்லாம் எப்படி வந்து அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க தான் படத்தோட ஒரு சிம்பிளான பிளாட்டு. ஸோ நான் எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறேனோ அந்த மாதிரி சிம்பிள் கிடையாது படத்தில். அது நீங்கள் படத்தை பார்க்கும்போது பார்ப்பீங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. ஏன்னா இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இவங்க டோட்டலி அன்சாங்ஷன்டான மிஷினால் இவங்க பிரிட்டிஷ் கிட்ட மாட்டினாலும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க, யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. அண்ட் நாசிஸ் கிட்ட மாட்டாங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவங்கள டார்ச்சர் பண்ணியே கொண்டுருவாங்க. அண்ட் வெறும் 5-6 பேர் மட்டும் தான் அந்த மிஷினில், வேறு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பும் கிடையாது. லைக் கவர்மெண்ட் கிட்ட இருந்தோ ஹெல்ப் கிடையாது. அண்ட் இவங்களே தான் எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ இவங்க எப்படி இப்போ இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அதுதான் படத்தோட மெயின் ஸ்டோரி. அது டோட்டல் 2 hours ஆன டியூரேஷனில் செம்மையாக முடிச்சிருப்பாங்க. இப்போ எதுவும் IMDbல 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆனால் ஒரு ஃபைனஸ்டான மூவி க்ரியேட் பண்ணி, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பை த்ரில்லரான மூவியாக ஆக்ஷனும் இருக்கும், உள்ளே கொஞ்சம் காமெடி ரெஃபரன்ஸும் இருக்கும். ஆனால் அல்டிமேட் அண்ட் ஒர்த்தாக இருந்திருக்கு. ஸோ மெயினாக நான் இந்த படத்தை பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹென்ரி கேவில் உள்ள நடிச்சிருக்காரு. ஸோ அவர் இருந்தாலே ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த படத்தை பார்த்துருவோம். ப்ளஸ் நம்ம ஆலன் ரிச்சன் இருக்காரியா, நம்ம ரீச்சரோட ஹீரோ, அவர் உள்ளே இருக்கார். அவர் பாருங்களேன், ஒரு ஜெயிண்ட்டான ஒரு கேரக்டர். அண்ட் அதே மாதிரி இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பார். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ப்ரூட்டலான ஒரு கேரக்டர். லைக் எனிமிஸை சாவஸ்ட்டு அவர் ஹார்ட்டெல்லாம் பிடிச்சிப்பார் கையில். அது சொல்ல எப்படி இருக்குது, அதெல்லாம் படத்தில் கொஞ்சம் விஷுவலாகவும் காமிப்பாங்க. அதனால் இது கொஞ்சம் ஆர்ரேட்டட் தான். அங்கங்கே ரொம்ப ரத்தம்லாம் தெரிக்கிற மாதிரியான சில விஷுவல்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் கிரேசியஸ்டான ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட்டு. ஒரு பிளான் போடுவாங்க, ஆனால் அந்த பிளான் கரெக்டாக நடக்காது. ஸோ அது பிளான் இன்கேஸ் இப்படி நடக்கலைன்னா ஓகே நம்ம பிளானே சேஞ்ச் பண்ணிடுவோம், இந்த மாதிரியான இவங்க ஆளுங்க. ஸோ இங்கே ஆக்சுவலாக இந்த எதுக்கு அவங்கள இந்த மிஷினே தந்திருக்காங்கன்னா, இவங்க எந்த ஆர்டர்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மிஷினை முடிக்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க. அது எப்படி முடிக்கணும்னுலாம் கிடையாது, அது எப்படி வேணால் இவங்க முடிச்சிருவாங்க. ஆனால் கடைசியில் மிஷினை எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அண்ட் வர்சஸ் நாசிஸோட, அண்ட் அந்த நாசிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொடுமையாக இருப்பாங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படியே கொஞ்சம் ஸ்லைட்டான ரெஃபரன்ஸோட இந்த ஸ்பை மூவியில் நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். இது இன்னும் கண்டினியூ ஆனால் பெட்டராக இருக்கும். இன்னும் என்ன சொல்கிறது, இன்னும் சில ஸ்டோரிஸ்லாம் இன்னும் இருக்குது. மேபி அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2014 ரிலீஸ் ஆன ஒரு புக்காக. ஸோ அதில் இன்னும் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்கான். ஸோ அதனால் மேபி இதுக்கெல்லாம் நெக்ஸ்ட்டு வேறு பார்ட் வைஸாக கூட கொண்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஆனால் ஒரு ஃபைனஸ்டான ஒரு ஆக்ஷன் கேட்டகிரியான மூவி கண்டிப்பாக நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தனியாக பாருங்கள், எனக்கு கொஞ்சம் ரத்தம் தெரிகிற மாதிரியான விஷுவல்ஸ் இருக்குமா, அது ஃபேமிலியாக பார்த்தா அவ்வளோவா சரி இருக்காது. நியூடிட்டியெல்லாம் அந்த மாதிரி எதுவும் சீன்ஸ் உள்ளே வராது. பட் இருந்தாலும் அந்த பிளட் கண்டென்ட்காக தான் சொல்கிறேன். அண்ட் பை இப்போ ப்ளே தமிழ் ரேட்டிங் தரணும், டெஃபினட்டாக 8 தருவேன் அவுட் ஆஃப் 10. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் இன்கேஸ் நீங்களும் மூவியை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் எப்படி இருந்துருங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஹென்ரி கேவிலா இல்லை நம்ம ஆலன் ரிச்சனா 2 பேரில் எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.